சஞ்சய் டிவி பார்வையாளர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம் பார்ப்பது கருப்பு உளுந்து. உளுந்துகளில் 2 விதம் இருக்குது, வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்துன்னா இந்த தோல் நீக்கம் செய்யப்படாத உளுந்து தான் கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து தான் அதிகப்படியான சத்துக்கள் நிரம்பியது, அதிகப்படியான மினரல்ஸ், விட்டமின், தாதுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறுதானிய வகைங்கிறது. இது அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி வறுத்து பவுட்ரு பண்ணி நல்லா உளுந்து கஞ்சி செய்து சாப்பிடலாம், உளுந்து களி செய்து சாப்பிடலாம், ஒரு சூப்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம். நல்லா அரைச்சி மைய அரைச்சி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக்கி இட்லி பொடியாக கூட பயன்படுத்திக்கலாம். இப்படி உணவு வகையில் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. குறிப்பாக கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மேக்னீஸ் சத்து இருக்குது, ஜிங்க் இருக்குது, இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. இப்படி பலவிதமான சத்துக்கள் நிரம்பி இருக்குது. உடலுக்கு தேவையான நல்ல புரோட்டீன் அதிகப்படியாக தரக்கூடியது. இதை பல விதங்களில் நம்ம உணவாக சேர்த்து வரலாம். குறிப்பாக இதயத்தை நல்ல முறையில் பராமரித்து கொள்ளும், இரத்த ஓட்டம் சீராக வைத்துக்கொள்ளும், இரத்த நாளங்கள் சுருங்கி விரிவடைய நல்ல ஒரு அற்புதமான பலனை தரும். அது மட்டும் இல்லை, இந்த நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை வியாதிக்காரர்களும் தொடர்ந்து இதை சாப்பிட்டு வரலாம். ரொம்ப ஒரு அற்புதமான பலனை தரும். அது மட்டும் இல்லை, மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம், இது போன்ற பிரச்சனை உள்ளவங்களும் தொடர்ந்து இதை சாப்பிட்டு வரலாம். அதாவது கால்சியம் சத்து ரொம்ப நிரம்பி இருக்கிறதால நமக்கு எலும்புக்கு தேவையான ஒரு அடர்த்தியை தரக்கூடியது. அது மட்டும் இல்லை, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்கள் அவசியம் இந்த கருப்பு உளுந்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். கருவில் உள்ள குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக வளர்வதற்கு இந்த கருப்பு உளுந்தை தொடர்ந்து நம்ம உணவாக உட்கொண்டு வர வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், கர்ப்பப்பை கோளாறுகள், பிசிஓடி என்று வகைப்பட்ட வியாதிகள், இவைகள் எல்லாமே குணமாக தொடர்ந்து இந்த கருப்பு உளுந்தை நம்ம உணவில் சேர்த்து வரணும். அது மட்டும் இல்லை, முகம் ஒரு தேஜஸாக அழகாக இருக்கும், இளமையை தக்க வச்சுக்கொள்ளும், முதுமையை தள்ளி போடும். இந்த தோல் நிற்காத உளுந்து, கருப்பு உளுந்தாவே நம்ம அரைச்சி சாப்பிடலாம். இட்லியை சாப்பிட்லாம், தோசை, அந்த மாதிரி பல விதங்களில் இது உணவாக உண்டு வரும்போது உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. குறிப்பாக அந்த மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையே இருக்காது. இதில் அதிகப்படியான நார் சத்துக்கள் நிரம்பி இருக்குது. அதனால் நார் சத்து நிரம்பி இருக்கிற இந்த மாதிரியான கருப்பு உளுந்து வகைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனை இருக்காது. மேலும் உடல் நல்ல பலமாக, தேகமாக இருக்க, ஷைனிங்காக இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த கருப்பு உளுந்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரலாங்க. அது மட்டும் இல்லை, இதயத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், இதயம் தொடர்பான அனைத்து விதமான நோய்களையும் சரி செய்கிறது. நமது மூளை ஆரோக்கியமாக இருக்க வழிவகை செய்கிறது. விட்டமின் ஏ சத்தும் அதிகமாக இருக்கிறது. இப்படி பல வகைப்பட்ட சத்துக்கள் நிரம்பிய இந்த கருப்பு உளுந்தை நம்ம உணவாக அடிக்கடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் முடி தொடர்பான பிரச்சனை, முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும். விட்டமின் ஏ சத்து இருக்கிறதால கண் பார்வையும் சரி செய்யும். குறிப்பாக வயதான காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக நம்ம உடலை பத்திரமாக பார்த்துக்கொள்ள இந்த கருப்பு உளுந்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரணுங்க. உடலுக்கு நிறைய ஆரோக்கியங்களை தரக்கூடிய இந்த கருப்பு உளுந்து பரவலாக எல்லா பகுதிகளிலும் விளையக்கூடியது. நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது இதை பயன்படுத்தி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும், நோய் நொடி இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. எனவே இந்த கருப்பு உளுந்து எங்கெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அதெல்லாம் சரியாக பயன்படுத்தி நம்ம உணவு வகையில் தொடர்ந்து பயன்படுத்தி வரணும். நல்ல அந்த கஞ்சி குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், காலையில் அவ்வளோ சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சர்க்கரை வியாதிக்காரர்கள், நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான பலனை தருங்க. சிறுதானிய வகைகளில் ஒரு பெரிய தங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லலாம். சத்துக்கள் நிரம்பிய ஒரு என்ன சொல்கிறது, விட்டமின் பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியான வைட்டமின் சத்துக்கள் நிரம்பி இருக்கிற ஒரு பேக்கேஜ், விட்டமின் பேக்கேஜ்னு சொன்னால் அந்த கருப்பு உளுந்து தான் சொல்லலாம். இந்த கருப்பு உளுந்து தொடர்ந்து சாப்பிட்டு நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். மேலும் பல அரிய தகவல்கள், இயற்கை வைத்தியம், மூலிகை பற்றி தெரிந்து கொள்ள, உணவு வகைகள், சித்த மருத்துவ உணவு வகைகள் தெரிந்து கொள்ள நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.